இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, வருகின்ற நாட்களில் கிரக பயிற்சி, குறிப்பாக சனி பயிற்சி, சூரியன் பயிற்சி இதெல்லாம் நடக்கிறதுக்கு. இதனால் என்னென்ன அற்புதங்கள், என்னென்ன மாற்றங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் பங்குனி பிறக்க போகுது. இந்த பங்குனி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். சூரிய பகவான் தனது குருவாகிய பிரகஸ்பதியாகிய குருக்கிட்ட மீனத்தில் அமர்ந்து இதுவரை நான் கற்ற பாடங்களுக்கெல்லாம் குருநாதரிடம் எவ்வளோ மதிப்பெண் போடுவீங்க, தேர்வில் நான் தேர்ச்சி பெறுவனா மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சூரிய பகவான் கேட்கக்கூடிய தன்னுடைய குருக்கிட்ட மதிப்பெண் போடக்கூடிய காலகட்டம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது வரவு செலவுக்கான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கிகள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த டைமில் வரவு எவ்வளோ இருக்குது, செலவு எவ்வளோ இருக்குது, சேமிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைந்துடும். 12வது மாதமாகிய இந்த பங்குனி மாதம் தான் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர பெருவிழாவும் இந்த பங்குனி மாதத்தில் தான் கொண்டாடுறோம். விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமநவமியும் கொண்டாடப்படுது. இது வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னும், வைணவ மாதம் அப்படின்னும், கல்யாண மாதம் அப்படின்னும், தெய்வ திருமணங்கள் நடைபெறக்கூடிய மாதம். அதனால் இதை தெய்வ மாதம் என்று பல பெயர்கள் சொல்லி நம்ம இந்த பங்குனி மாதத்தை அழைக்கிறோம். இந்த பங்குனி மாதம் தான் ராமர் சீதா தேவியை மணந்த மாதமும், இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்விடக்கூடிய மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம்தான். சந்திரன் 27 நட்சத்திரங்களையும் மணந்து கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம்தான். திருமாலுடைய திருமார்பில் மகாலட்சுமி தாயார் இடம் பிடித்த மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். இந்த பங்குனி மாதத்திற்கு இன்னும் நிறைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த பங்குனி மாதத்தில் இருந்து என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்தில் நடைபெறும். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த ஒரு காரியம், சின்ன சின்ன பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் நடந்திருக்கும். அதை எல்லாமே தாண்டி இந்த காலகட்டத்தில் அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தைரியமான முடிவுகளை இந்த டைம் எடுப்பீங்க. நீதிமன்ற வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமும் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அன்பு, ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சொந்த ஊரில் இடம் வாங்குவதற்கான யோகமும், சொந்தமாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இந்த டைமு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வீசா கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைமு முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையும்.
உங்களுடைய மகளுக்கோ அல்லது மகனுக்கோ திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு மாதமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் திடீர்னு நல்ல ஒரு முன்னேற்றம், திடீர்னு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. நல்லவர்களுடைய பங்கு இந்த டைம் அதிகமாக இருக்கும். நல்லவர்கள்லாம் உங்ககிட்ட ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்படுவாங்க. வேலையாட்கள் கூட சக வேலையாட்களும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக இந்த டைமு உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பிள்ளைகளால் நல்ல ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியம், அழகு சார்ந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே அதிகமாக மகிழ்ச்சி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் சிறப்பாக அமைய ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், அந்த மனநலத்தில் இருக்க சின்ன சின்ன குழப்பங்கள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடது ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. அப்படி கோவிலுக்கு உங்களால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கடலைப்பருப்பு தானமாக வழங்கிட்டு வாங்க. நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால செய்கிற தொழிலில் கூட நல்ல ஒரு மாற்றம் வரும். இதனால் வரைக்கும் இருந்த தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி லாபம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலக பணியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமில் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி செய்வீங்க. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த வரவே வராதுன்னு நினச்ச ஒரு பணம் கூட இந்த டைமு வரும். கரெக்டான டைமில் வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்களும் இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இதனை வரைக்கும் இருந்திருக்கும். அதெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த டைமில் அமையும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த டைமில் சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. நேற்றைய முயற்சிக்கு இன்று நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் அவரும் ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு வேகமும் நல்ல ஒரு திட்டமிடுதலும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பல யோகங்கள் உங்களை தேடி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு, நட்சத்திரநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை நடைபெறதுனால எதிர்பாராத வருமானம் திடீர்னு கிடைக்கும். நீண்ட நாளாக திட்டமிட்ட ஒரு வேலையை ரொம்ப சுலபமாக செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். இதுவரை இருந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட அந்த பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவி இடையே அந்த சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்து அந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த டைமு நடைபெறும். அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய தைரியம் அதிகமாக இருக்கிறதுனால பல நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்கிய அதிபதி ரொம்ப பலம் பெற்று இருக்கிறதுனால அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த டைமு சாதகமாக அமையும். சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு செல்வாக்கு, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்நியர்களால் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சக வியாபாரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ.